வெல்கம் டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி. இந்தியாவோட முன்னணி டாப் பி ஸ்கூலில் ஒன்றான ஐஏஎம் திருச்சியில் தான் நிற்கிறோம். எம்பிஏ ஆஸ்பிரண்ட்டுக்கு ஐஏஎம் திருச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐஏஎம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேம்பஸ் டூர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் உங்கள் சுமன், வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுதான் ஐஏஎம் திருச்சியோட அகடாமிக் பிளாக். ஸோ எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் ரூம், கெஸ்ட் லெக்சர், ப்ரெசன்டேஷன் இது எல்லாமே இங்கே தான் நடக்கும். எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே கிளாஸ் ரூம் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. இதுதான் ஐஏஎம் திருச்சியோட லைப்ரரி. இங்கே லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஜேர்னல்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜேர்னல்ஸ், புக்ஸு அண்ட் பிஹெச்டி பண்ணவங்க பப்ளிஷ் பண்ண எல்லாமே இங்கே தான் இருக்கும். அண்ட் ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், கன்சல்டிங், ஹெச்ஆர் இப்படி எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன், அதுக்கான புக்ஸு, ரிசோர்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் ரிசர்ச்சுக்காக எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம், பிளேஸ்மெண்ட், ரிசர்ச் இப்படி எல்லாத்துக்குமே அதிகமான டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 6th ஃப்ளோராக இருக்குது. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓரளவு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். நாம் இப்போ நிற்கிறது ஐஏஎம் திருச்சியோட லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர், அதாவது லைப்ரரி. இது ஒரு சாதாரண லைப்ரரி மட்டும் அல்ல. இங்கே கிட்ஸ் படிக்கிற புக்ஸில் இருந்து அண்ட் இண்டஸ்ட்ரியில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டொமைன், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், கன்சல்டிங், கச்சர் இப்படி எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் தேவையான லேட்டஸ்ட் இன்சைட்ஸ் இருக்கக்கூடிய இடம். அண்ட் ரிசர்ச் அண்ட் குரூப் டிஸ்கஷன், இண்டிவிஜுவலாக தனியாக உட்காந்து சைலண்டாக படிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இங்கே எல்லா ஜேர்னல்ஸுமே இருக்கும். ப்ரிப்பரேஷன், பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிறது, அசைன்மெண்ட் இப்படி நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைமை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்ஆர்சி ஐஏஎம் திருச்சியோட ஒரு பிக்கெஸ்ட் பேக் போன் தான் சொல்லணும். ஸோ எல்ஆர்சி உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டி அவங்க பப்ளிஷ் பண்ண புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஐஏஎமோட ஃபேக்கல்ட்டி எவ்ரி இயர் அவங்க பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதோட புக்ஸ் தான் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. சில இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஐஏஎம்மை பற்றி டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய புக்ஸ், ஜேர்னல்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ 5 years ஆஃப் ஐஏஎம் திருச்சி. ஐஏஎம் திருச்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2011. இப்போ நம்ம இங்கே நிற்கிறது கேம்பஸில் ஜூன் மந்த்து நிற்கிறோம். ஸோ இது மாதிரி 16 yearsக்கு முன்னாடி ஐஏஎம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. June 15 தான் இனாகிரேஷன் நடந்தது. ஃபர்ஸ்ட் பேஜ் ஐஏஎம் உள்ள பிஜிபிஎம், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமையை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு 16 yearsக்கு அப்புறம் இன்னைக்கு இனாகிரேஷன் நடக்குது. அந்த டைமில் தான் நிற்கிறோம். ஸோ 15 yearsை ஐஏஎம் திருச்சி தாண்டிட்டாங்க. அதான் 15 years ஆஃப் ஐஏஎம் சொல்லிட்டு ஐஏஎம்ல நடந்த நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே பண்ணியிருக்காங்க. டைரக்டர், ஸோ அந்த டைமில் பவன்குமார் சிங் அவர் தான் டைரக்டராக இருந்தாங்க ஐஏஎம் திருச்சிராப்பள்ளிக்கு. ஸோ ஐஏஎம் திருச்சி 15 years ஆஃப் ஐஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருச்சியில் உள்ள மெயின் ஸ்பாட் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஏஎம் திருச்சி ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ். இந்த கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே இந்த கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய துருவா ஐஏஎமோட கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் தான் துருவா. எவ்ரி இயர் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமஸான கல்ச்சுரல் ஃபெஸ்ட். எல்ஆர்சி உள்ள என்டர் ஆனதும் இந்த பக்கம் ஜேர்னல்ஸ், அதுக்கப்புறமா ரீடிங் ஷோ, சைலன்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் ரீட் பண்ணுறது அண்ட் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சைலண்டான ஒரு ஸ்பேஸ். இந்த பக்கமாக பிரெயின் பபிள்ஸ் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 7 வரைக்கும் இருக்குது. அண்ட் குரூப் டிஸ்கஷன், ஒரு 4 பேர் சிட்டிங்கில் உட்காந்து குரூப் டிஸ்கஷன் போகிற மாதிரியான ஸ்பேஸ். ஸோ இது ஐஏஎம் திருச்சி உள்ளே இண்டிவிஜுவலாக இருந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இங்கே தனியாக உட்காந்து இங்கே இருக்க புக்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் தான் இது. இங்கே நியூஸ் பேப்பர் இருக்குது. எவ்ரிடே அப்டேட் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். அதுக்கான சோபா செட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எல்ஆர்சியில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கீழே அண்டர் கிரவுண்ட்லேயுமே சில டேபிள்ஸ்லாம் இருக்குது. அந்த ஏரியாவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்ஆர்சி ஒரு 6th ஃப்ளோராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தோம். இது அதுக்கு கீழே இருக்க அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்ட்லேயே அதே அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நாம் இப்போ ஐஏஎம் திருச்சியோட ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி தான் நிற்கிறோம். இது உள்ளதான் இண்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ், பேஸ்கெட் பால் அண்ட் இந்த பக்கமாக டென்னிஸ் இருக்குது. உள்ள ஜிம்னேசியம், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஸோ ஐஏஎம் திருச்சியோட பாய்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி இருக்கும். ஹாஸ்டல் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுதான் ஐஏஎம் திருச்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸோட டிபிக்கல் ஹாஸ்டல் ரூம். இது ஒரு பர்சன் மட்டும் இருக்க மாதிரி. அதுக்கான இந்த பக்கம் ஒரு பெட் இருக்கு, அப்புறமா படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி டேபிள், லேப்டாப்லாம் யூஸ் பண்ற மாதிரியான சார்ஜிங் போர்டு இருக்கு. இந்த பக்கமா ஒயிட் போர்டு இருக்கு, அவங்களோட தாட்ஸை ரைட் பண்றதுக்கு எழுதுறதுக்கான ஒயிட் போர்டு இருக்கு. 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம், ஸோ 10x10 இருக்கலாம் இந்த ரூமோட சைஸ். இந்த பக்கமா பீரோல் வேர்ட்ரோப் இருக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் ஏசி ஏர் கண்டிஷனர் ரூம் தான், எல்லா ரூமே ஏசி ரூம் தான். இந்த பக்கமா பால்கனி இருக்கு, ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் எல்லாமே காமனா இருக்கு. அண்ட் இந்த பக்கமா பால்கனி இருக்கு. ஸோ இது 4th ஃப்ளோர். நம்ம 4th ஃப்ளோர்ல இருந்து வியூவை பார்க்குறோம். ஸோ இது ஒரு 8 to 9 ஃப்ளோர் இருக்கக்கூடிய பில்டிங். அக்ராஸ் இந்தியாவில் 22 ஐஎம்சி இருக்கு. இதில் 9th பொசிஷனில் இருக்கிறது தான் ஐஏஎம் திருச்சி. இதில் டாப் நம்பர் 1 ஐஏஎம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஐஏஎம் அகமதாபாத், ஐஏஎம் பெங்களூர், அப்புறமா ஐஏஎம் கல்கத்தா, லக்னோ அண்ட் ஐஏஎம் கோழிக்கோடு, அதுக்கடுத்து ஐஏஎம் இண்டூர், அப்புறமா ஐஏஎம் சிலாங், அப்புறமா 8th பொசிஷனில் ஐஏஎம் மும்பை அண்ட் 9th பொசிஷனில் இருக்கிறது தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி. ஐஏஎம்ல எம்பிஏ பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் எனி டிகிரி 3 இயர் ப்ரோக்ராம், 4 இயர் ப்ரோக்ராம், ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட ஐஏஎம்காக நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்காக கேட் எக்ஸாம் எழுதலாம். கேட் ஸ்கோர் மேனட்டரி அண்ட் கேட் ஸ்கோர் மட்டும் மேனட்டரி இல்லை, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேனட்டரி இல்லை. அண்ட் டேரெக்டாக நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் கேட் ஸ்கோர் மூலமாக சீட் எடுக்கலாம். இல்லை 1 இயர் 2 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது மூலமாகவும் நம்ம சீட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட் ஸ்கோர் கேட்குறாங்க. அண்ட் சிஜிபிஏ யூஜியில் வந்து 50% வந்து கண்டிப்பாக இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில் வந்தோம் அப்படின்னா 40% இருந்தால் கூட எனஃப் தான். அண்ட் மினிமம் 50%ங்கிறது யூஜியில் இருக்கணும். 10th 12th இதில் எல்லாத்துலேயுமே 50% மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஐஏஎம்ல எம்பிஏ அட்மிஷன் வாங்குறதுக்கு கேட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேட் வந்து இந்தியாவில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய டஃபஸ்ட் அண்ட் ஹை காம்படிஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம். இதில் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னா எவ்ரி இயர் 3.5லேருந்து 4 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இதில் ஐஏஎம்ல மட்டும் எவ்வளோ சீட் இருக்குன்னா அரௌண்ட் 7,700 சீட்டு தான் இருக்குது. ஸோ இதில் காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. ஐஏஎம்ல எம்பிஏ படிக்க ஃபீஸ் எவ்வளோ ஆகும்? 2 இயர் எம்பிஏ ப்ரோக்ராம் ஐஏஎம்ல படிச்சு முடிக்க இது ரெசிடென்சியல் கேம்பஸ், இங்க ஹாஸ்டல் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்டா 21 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்போது இங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் 43 LPA, ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது 90 to 20 LPAவும், மீடியம் சேலரி 18 LPAவும் ரீசெண்ட் இயர்ல இருக்கு. ஸோ அரௌண்ட் 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்க ரிட்டர்ன் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஸோ ஐஏஎம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது பிளேஸ்மெண்ட்டுக்காக அல்ல. இந்தியா ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் இதுல எல்லாமே வந்து பெட்டரா வரணுங்கிறதுக்காண்டி தான் ஐஏஎம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. டாப் ரெக்ரூட்டர்ஸ் அமேசான், டிசிஎஸ், அக்சென்சர், ஜேபி மார்கன், டெலைட் மாதிரியான கம்பெனிஸ் ஓவராலா 230 கம்பெனி எவ்ரி இயர் ஐஏஎம் திருச்சி கேம்பஸை விசிட் பண்றாங்க. ஸோ ஓப்பன் ஸ்பேசஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம், அசைன்மெண்ட், இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த ஓப்பன் ஸ்பேஸ். நான் இப்போ நிற்கிறது ப்ளூம்பர்க் லேப். இது ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் லேப் இல்லை, எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கான அண்ட் ஹை எண்ட் சிஸ்டம். இது மார்க்கெட்டை அனலைஸ் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், இது எல்லாமே இது பிசினஸ் ப்ரொபோஷனல் யூஸ் பண்றது. இதை ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. இதில் ஹை எண்ட் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ண முடியும், லைவா ட்ராக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது ஹை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ளூம்பர்க் சிஸ்டம். ஸோ அது இங்க எம்பிஏ ஃபினான்ஸ் லேப்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஐஏஎம் திருச்சியில ரொம்ப யூனிக்கா இருக்கு அண்ட் ரொம்ப வேல்யூபிளான எக்ஸ்பென்சிவான லேப். அதுதான் இந்த ப்ளூம்பர்க் லேப். கிளாஸ் ரூம் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ என்ட்ரு ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசணும் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன கண்டென்ட் மேக் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு டவுட்ஸ் எது இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் வரேன். தேங்க்யூ. சைனிங் அப் சுமன்.